ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி என்ன ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன்னா மஷ்ரூம் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக செய்கிற மஷ்ரூமே அதே மெத்தடில் செய்யாமல் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். அது நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு பொடிசாக ஆனியன் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்கிறேன். எனக்கு 3 வெங்காயம் போதும், அந்த குவான்டிட்டி போதுனால நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் அதிகமாக ஆட்கள் இருந்தால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இப்போ ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நல்லா ரா ஸ்மெல் போட்டோம், வதக்கி விட்டுட்டு நல்லா ரா ஸ்மெல் போட்டோம். வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு சரி இதில் என்னென்னலாம் போட போகிறேன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா, வேணும்னா நீங்கள் இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் போடுறேன், ஒரு 5 கிராம்பு போடுறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 தக்காளி நல்லா நறுக்கிட்டு இதுவுமே மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ரன் பண்ணிக்கோங்க, ஸ்மூத்தாக ரன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நான் ஒரு 10 நிமிஷம் சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். முந்திரி 10 to ஒரு 12 போல் முந்திரி போதும். அந்த பேஸ்ட் நல்லா ரன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிரேவியை நல்லா வதங்கிட்டாங்க. அந்த ரா ஸ்மெல்லு, தக்காளியெல்லாம் ரா ஸ்மெல்லாம் போகட்டும். அதனால் நான் கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்பப்போ கலக்கி விட்டுட்டே இருக்கேன். ஸோ இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ நான் கலக்கி விட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லைட்டாக ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள். அவ்வளோதாங்க மசாலா. இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகட்டும்ங்க. இதோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா இதுவாகட்டும். அதுக்குள்ளே நான் மஷ்ரூம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே விட்டுருங்க. இங்கே நான் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2 பேக்கெட் மஷ்ரூமுங்க. இப்போ நான் இதை அப்படியே சேர்த்துடுறேன். கிரேவியில் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி விடும், தண்ணி வரும் அதிலே வெந்துடும். மஷ்ரூம் தண்ணி தேவையில்லை. இருந்தாலும் நான் லைட்டாக அந்த மசாலா நல்லா ஆட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு மூடிட்டு நல்லா மஷ்ரூம் வேகட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. நம்ம மிக்சியில் அரைச்சிட்டா அது கூட இந்த எல்லாமே பேஸ்ட் ஆகிடுது. ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியமே இல்லை. அந்த ரா ஸ்மெல் மட்டும் போனால் போதும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பொடிசாக நான் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதாங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனுங்க. செம்ம சைட் டிஷ் எல்லாருமே செஞ்சு பார்த்தே ஆகணும். இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி செஞ்சுருந்தேன். சரி, அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க, சான்ஸே இல்லை. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து வேறு ரெசிபிஸ் வந்து உங்களை கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி செய்யணும், இல்லை எதாவது ட்ரை பண்ணணும், நான் செய்யணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு தெரியலனா கூட அதை நான் கற்றுக்கின்னு செய்கிறேன். கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.